ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரூஃபியா ரெசிப்பியில் பார்க்க போகுது இறால் கிரேவி. எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் 3 டீஸ்பூன் ஊற்றி ஒரு கல்பாசி, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ போட்டு நன்றாக பொரிய விடும். பொரிஞ்ச உடனே நறுக்கிய 4 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாகும் வரை வதக்கவும். நல்லா வதங்கின உடனே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போகும் வரை வதக்கவும். பச்சை வாசனை போன உடனே நறுக்கிய 3 தக்காளி போட்டு நல்லா மசிய வரும் வரை வதக்கவும். தக்காளி நல்லா மசிஞ்சவுடன் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கலந்த மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இதையும் 4ஐயும் போட்டு நன்றாக எண்ணெய் பிரியும் வரை வதக்கணும். நல்லா பச்சை வாசனை போனவுடனே 1/2 கிலோ இறாவை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுக்கணும். அந்த கழுவி வச்ச இறாவை அந்த மசாலாவில் போட்டு நல்லா வதக்க வேண்டும். கல் உப்பு போட்டு நல்லா வதக்கின உடனே 1 டம்ளர் தண்ணீர் விட்டு நல்லா 5 நிமிடம் வேக வைக்கணும். தண்ணீர் வற்றியவுடன் மிளகுத்தூள் தூவி மல்லி இலை, கருவேப்பிலை போட்டு இறக்க வேண்டும். சுவையான காரசாரமான இறால் கிரேவி ரெடி. அடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திப்போம். பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பட்டனுக்கு அமுக்குங்க.